summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. வாத்தாகாரி என்ன பண்ணிட்டு போயிது பாரு. டாக்டர் எல்லாம் வச்சுக்கிட்டு சூனியம் பண்ணி நிக்குதா வீட்ல. உங்களுடைய பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணும்போது நீங்கள் டாக்டரை மீட் பண்ணணும். எதுக்காகனா ப்ளீஸ் விட்டுருங்க. ஏன்னா அது எஸ்பெஷலி ஃபார் மென் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விந்து ஸ்பெர்ம்ஸ்னு சொல்லுவோம், அந்த அணுக்கள் கவுண்ட் எல்லாம் கம்மி பண்ண ஆரம்பிக்கும். இன்டர்கோர்ஸ் பண்ணுறது வந்து ஓகே நம்ம இப்போ ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூட்டி மாதிரி பண்ணக்கூடாது. இன்டர்கோர்ஸ் நான் சொல்கிறது எவ்ரி 3 days ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஸ்பெர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 to 5 days தான் அது உடம்புக்குள்ளே உயிரோடு இருக்கும். ஆனால் நம்மளுடைய எக் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். அது 12 to 24 hours தான் அவங்க உடம்புல இருப்பாங்க, அதுக்கு மேலே உடம்புல இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இன்டர்கோர்ஸ் வச்சிங்கன்னா கூட வெரி சிவியர் மூட் ஸ்விங்ஸ். என்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் ஒரு ரூமில் போய் அடைச்சி தான் இருந்துகிட்டே இருப்பேன், யாருக்கூடையும் பேச மாட்டேன், அந்த மாதிரிலாம் இருந்தேன். இன்டர்கோர்ஸ்னால எந்த ப்ராப்ளம் வரப்போதில்லை ப்ரெக்னென்சியில். நீங்கள் வந்து எப்போவுமே பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு எதுவுமே கிடையாது. எப்போவுமே எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரிலாம். ஆனால் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரிஸ்க் ஃபேக்டர். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கு ரெடி ஆகக்கூடிய தாய்மார்கள் அவங்களுடைய உடம்பை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்? அவங்களுடைய ஃபர்ஸ்ட் 3 month வர பீரியட்ஸை வந்து அவங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஒரு பீரியட்ஸ் ஆப், உங்கள் ஃபோனில் நிறைய ஆப்ஸ் இருக்குது. பீரியட்ஸ் ஆப்பில் வந்துட்டு உங்களுடைய பீரியட்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுறது எப்போ எண்ட் ஆகுறதோ அந்த டேட்டை நீங்கள் வந்து என்டர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு பேப்பரில் கூட நீங்கள் என்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்கள் டாக்டரை போய் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியராக இருக்கும் உங்களுடைய பீரியட் சைக்கிள் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு. டாக்டரை அப்புறம் மீட் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுடைய ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணும்போது நீங்கள் டாக்டரை மீட் பண்ணணும். எதுக்காகனா உங்களுடைய டீட்டெயில் ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க, உங்களை எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க, உங்கள் உடம்புல வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்க்குறவாங்க. அடுத்தது அவங்க உங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, உங்களுக்கு ஏதாவது மெடிசின்ஸ் எடுத்துக்கணுமா எல்லாமே கேட்டுப்பாங்க. ஏன்னா ஒரு சில மெடிசின்ஸ் எடுத்துக்கக்கூடாது ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணும்போது, மாற்றணுமான்னு பார்ப்பாங்க. சில பிளட் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக பிளட் டெஸ்ட் பண்ணணும் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணும்போது. ஏன்னா இப்போது சப்போஸ் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கும், இல்லை தைராய்டு இருக்கிறதுன்னு தெரிஞ்சதுன்னா, டயபெட்டிஸ் இருக்கிறதுனால ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணக்கூடாது, இல்லை பிளான் பண்ணலாம். பட் அதுக்கு என்ன மெடிசின்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா டயபெட்டிஸ் இருக்குது, சுகர்ஸ் கண்ட்ரோலில் இல்லைன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சியில் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அதனால் உங்களுடைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அடுத்தது உங்களுடைய வெயிட். உங்கள் வெயிட் வந்து ஹெல்த்தியான ரேஞ்சில் இருக்கணும். ஸோ உங்கள் வெயிட் வந்துட்டு நார்மலாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுடைய ஹைட் வெயிட் என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் பிஎம்ஐ தெரிஞ்சிடும் எப்படி இருக்கிறதுன்ட்டு. ஸோ உங்களுடைய ஹெல்த்தி பிஎம்ஐயில் இருக்காதுன்னு பார்க்கணும். ஹெல்த்தி பிஎம்ஐயில் இருக்கிறதுனா ஓகே யூ கேன் கோ ஹெட். அப்படி இல்லைனா நீங்கள் மறுபடியும் ட்ரை டு லூஸ் யோர் வெயிட் ஆர் கெயின் வெயிட் அக்கார்டிங்லி உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்றபடி. அடுத்தது ஹெல்த்தியாக சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு வி ஆர் எக்ஸ்போஸ் டு லாட் ஆஃப் ப்ராசஸ்ட் ஃபுட். எங்கே பார்த்தாலும் கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துட்டு தான் இருக்குது, நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு வெளியே போனீங்கனாலும் ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அ மந்த் ப்ராபப்லி யூ கேன் ஹேவ் சம்திங் அன்ஹெல்த்தி. கஷ்டம்தான், ரெகுலராக ஜங்க் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால 80% ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க ஒரு நாளைக்குன்னு சொல்லுவோம், 20% அன்ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கூட ஃபாலோ பண்ணலாம். பட் டயட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். ஹெல்த்தியாக சாப்பிட்றதுனா எல்லா மீல்க்குமே வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கணும். இதே தான் நம்ம ப்ரெக்னன்சிலையும் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ எல்லா மீல்க்குமே கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கணும், ப்ரோட்டீனும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 liters ஆஃப் வாட்டர் குடிக்கணும். ஸோ ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் தான். ஸோ நான் சொல்கிற அட்வைஸ் பெண்களுக்கு மட்டும் இல்லை. ஒரு ப்ரெக்னன்சி ஃபார்ம் ஆகிறதுக்கு கண்டிப்பாக பெண் அண்ட் ஆண் 2 பேருடைய அணுக்கள் சேர்ந்தால் தானே அதை செய்கிறோம். அப்படின்ட்டு இருக்கும் போது 2 பேருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் ரொம்பவே முக்கியம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மேல் பார்ட்னரும் அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். அவரும் இந்த பிளட் டெஸ்ட்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். லைக்வைஸ் சில லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், ஸ்மோக்கிங், அப்புறம் மது அருந்துதல், போதை பொருட்கள், அந்த மாதிரி பழக்கம்லாம் இருந்ததுன்னா ப்ளீஸ் விட்டுருங்க. ஏன்னா அது எஸ்பெஷலி ஃபார் மென் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விந்து ஸ்பெர்ம்ஸ்னு சொல்லுவோம், அந்த அணுக்கள் கவுண்ட் எல்லாம் கம்மி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணும்போது அவங்களுடைய ஸ்பெர்ம் டிஎன்ஏ சொல்லுவோம், அதுவே அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் இருந்ததுன்னா. லைக்வைஸ் விமென்க்கும் அதே தான் நாங்கள் சொல்லுவோம். அவங்களுக்கும் அந்த ஹேபிட்ஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுங்க கம்ப்ளீட்டாக ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணும்போது. ஏன்னா உங்களோட சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ப்ரெக்னென்ட் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா. அதனால இந்த ஹேபிட்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. அப்புறம் குறைஞ்சது 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் தூக்கம் 2 பேருக்குமே இருக்கணும். நான் வந்து நைட் டியூட்டி பண்ணுறேன், என்னால் எப்படி தூங்க முடியும்னு கேட்பாங்க. நைட் டியூட்டி பண்ணுறீங்கன்னா நீங்கள் மார்னிங் வந்து தூங்கும் போது அதே பேட்டர்னில் தூங்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய உடம்புல ஒரு சர்க்காடியம் ரிதம்னு இருக்கும். இப்போ பூ பார்த்தீங்கன்னா
ஒரு பூ வந்து ஒரு டைமுக்கு திறக்கும் மறுபடியும் ஒரு டைமுக்கு மூடும் இல்லையா? அதுக்கு வந்து டைம் பார்த்துலாம் அது திறக்காது மூடாது. அதுக்கு ஒரு பாடியில் இன்னர் கிளாக்னு ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவோம். நம்மளுடைய உடம்புலையுமே அந்த இன்னர் கிளாக்னு ஒன்று இருக்குது. இந்த டைமுக்கு திறக்கும், இந்த டைமுக்கு மூணும், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்மளுக்கும் இந்த டைமுக்கு போய் தூங்கணும், இந்த டைமுக்கு காலையில் எந்திரிக்கணும். ஸோ எப்போவுமே 10 மணிக்கு தூங்குறீங்கன்னா அதே மாதிரி டைமை ஃபாலோ பண்ணிக்கிட்டு மார்னிங் ஒரே மாதிரி டைமுக்கு 6 மணியோ 5 மணிக்கோ எந்திரிச்சிங்கன்னா உங்களுடைய பவல் மூமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் அடிக்கடி காலையில் மோஷன் போடுறதா ஒரு நல்ல ஹேபிட்டு, அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதாவது உங்கள் கட் ஹெல்த், உங்களுடைய குடல் ஹெல்த் நல்லாயிருக்கும். இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் உடம்புக்கு வந்து நல்ல ஹார்மோன்ஸ்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தால் கூட ஸ்ட்ரெயிட்டாகவே ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடக்கூடாது. 1 வருஷம் கண்டிப்பாக, குறைஞ்சது 1 வருஷமாவது நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ஒழுங்காக பிளான் பண்ணாதான். அப்படியும் நடக்கலைன்னா தான் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். சில பேர் 2-3 மாதத்துலேயே ஓடி வந்துடுவாங்க, என்னால் முடியல. ஒரு 35 வயசுக்கு மேலே இருக்கிறீங்கன்னா ஓகே. அதுக்கு முன்னாடி அவசியமே இல்லை. 1 வருஷத்துக்கு நீங்கள் ஒழுங்காக நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெக்னென்சி நிற்கும். முக்கியமாக சொல்ல வேண்டியது இன்டர்கோர்ஸ் பண்ணுறது வந்து ஓகே நம்ம இப்போ ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூட்டி மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னு போய் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு பண்ணுறீங்க இல்லையா? அது பண்ணி இருக்கக்கூடாது. இன்டர்கோர்ஸ் நான் சொல்கிறது எவ்ரி 3 days ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். அதாவது உங்கள் பீரியட்ஸ் முடிஞ்ச நாள்லேருந்து 3 days ஒன்ஸ் அடுத்த பீரியட்ஸ் வரைக்கும் பண்ணணும். ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க, இந்த ஆப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, அதில் ஓவிலேஷன் டேட்ஸ் பார்ப்பாங்க, அதுபடி அன்றைக்கி கரெக்டாக நம்ம உடலுறவு வச்சோன்னா நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. எல்லா மந்த்துமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாளைக்கு 1 மாதத்துக்கு உங்களுக்கு இன்றைக்கி பீரியட்ஸ் வரும், இன்னொரு மாதத்துக்கு ஒரு 2 நாள் தள்ளி கூட வரலாம். ஸோ ஓவிலேஷன் டேட் மாறலாம். ஓவிலேஷனை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு டெஸ்ட்டே கிடையாது. ஓவிலேஷன் கிட்டெல்லாம் வெளியே விற்கிறாங்க, ஆனால் அது கன்ஃபர்மேட்ரி கிடையாது. ப்ராபப்ளி நீங்கள் ஓவிலேட் பண்ணுறீங்களா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லும். அது எல்லாமே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். நீங்கள் அதை யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நாங்கள் என்ன சொல்லுவோம்னா எவ்ரி 3 days ஒன்ஸ். ஏன்னா நீங்கள் ஸ்பெர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 to 5 days தான் அது உடம்புக்குள்ளே உயிரோடு இருக்கும். ஆனால் நம்மளுடைய எக் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். அது 12 to 24 hours தான் அவங்க உடம்புல இருப்பாங்க, அதுக்கு மேலே உடம்புல இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இன்டர்கோர்ஸ் வச்சிங்கன்னா கூட அந்த 3 to 5 days உங்களுடைய ஸ்பெர்ம் உடம்புல இருக்கும் போது நீங்கள் அந்த எக் வந்து கனெக்ட் ஆகும்போது அது 3 days ஒன்ஸ் இருந்தாலே போதும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் 3 days ஒன்ஸ், அட்லீஸ்ட் 3 days ஒன்ஸ் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இன்டர்கோர்ஸ்ன்றது உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட நீங்கள் பேசணும். நம்ம இனிமேல் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறோம், ஸோ 3 நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக வச்சுக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது. இல்லைன்னா அவர் டயர்டாக வீட்டுக்கு வந்து படுப்பார், அந்த டைமில் வாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதெல்லாம் நடக்காது. அதனால் எப்போவுமே ப்ரீ பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரெக்னென்சி பிளானிங்கில். மகப்பேறு காலத்தில் பெண்கள் வந்து எந்த மாதிரியான ஹார்மோனல் பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறாங்க? ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் நீங்கள் கேட்குறது. முன்னாடி ஏன் இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. ப்ராபப்ளி we were made to live that way. விமென்னா நம்ம வீட்டில் தான் இருப்போம், வீட்டு வேலை தான் செஞ்சுட்டு இருந்தோம், எல்லாருமே அப்போ ஒர்க் பண்ணிட்டு இல்லை. இப்போ நம்ம வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சோம், நம்மளை வந்துட்டு வேலைக்கு போக வைக்கிறாங்க, படிக்கிறோம், நிறைய விஷயம் தெரியிறோம், நிறைய ஆக்சஸ் இருக்குது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு. அதுதான் மெயின் ப்ராப்ளமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விமன் முக்கால்வாசி ப்ரெக்னென்சியில் வர ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரெக்னென்சியில் வர எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நம்ம ஹார்மோன்ஸ் தான். அதுதான் மெயின் கல்பிரேட். நம்ம ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவோம், அந்த ஹார்மோன்ஸ்னால தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஸோ ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் முக்கால்வாசி வர பிரச்சனை என்னென்னா நாசியா, வாமிட்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது கொமட்டலும் வாந்தி இருக்கிறது இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் அகெயின் உங்களுடைய ஹார்மோன்ஸ் தான். லைக் வைஸ் கான்ஸ்டிபேஷன், அதாவது மோஷன் போகிறதுக்கு பிரச்சனை இருக்கலாம். மூட் ஸ்விங்ஸ், சில பேருக்கு வந்து மூட் ரொம்ப மோசமாக இருக்கும். ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் ரொம்ப கோவம் வரும், பயங்கர கோவம் வரும், எதுக்கு கோவம் வருதுன்னே தெரியாமல் இருக்கும், ரொம்ப இரிட்டேஷன் இருக்கும், யாருக்கூடையும் பேச வேணான்னு நினைப்பாங்க. இதெல்லாமே கம்ப்ளீட்லி நார்மல், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன் நம்ம இவ்வளோ அப்நார்மலாக ஃபீல் பண்ணுறோன்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய பாடி அந்த ஹார்மோன்ஸுக்கு அடாப்ட் ஆகுது. ஒரு சில பாடிக்கு அடாப்ட் ஆகும், ஒரு சில பாடிக்கு அடாப்ட் ஆகாது. உங்களுடைய பாடி எப்போவுமே இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க, அதுதான் முக்கியம். உங்களுடைய பாடி வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய பாடி வேறு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ அதனால தான் சில பேர் நினைப்பாங்க, ஏன் எனக்கு மட்டும் வாமிட்டிங் வர மாட்டேது, ஏன் எனக்கு மட்டும் நாசியா எதுவுமே இல்லை, என் குழந்தை ஒழுங்காக இருக்கா உள்ள அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் குழந்தை நல்லா தான் இருக்கும், பட் டசன்ட் மீன் ஒருத்தங்க வாமிட் பண்ணுறதுனால அவங்க குழந்தை வந்துக்கிட்டு தான் நல்லா வளருதுன்ட்டு அர்த்தம் கிடையாது. சரிங்களா, அது புரிஞ்சுக்கோங்க. ஸோ முக்கியமாக மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறது வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு யூ ஃபீல் இல்லை என்னால் முடியல, யாருக்கிட்டையும் பேச தோண மாட்டேது, என் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் டாக்டரை போய் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணணும். டோன்ட் பி திங்கிங் ஓகே நான் வந்து கொஞ்ச நாளாக சரியாயிடுவேன், பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா பர்சனலாக எனக்கே ஐ ஹேட் வெரி சிவியர் மூட் ஸ்விங்ஸ். என்னுடைய ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் ஒரு ரூமில் போய் அடைச்சி தான் இருந்துகிட்டே இருப்பேன், யாருக்கூடையும் பேச மாட்டேன், அந்த மாதிரிலாம் இருந்தேன். பட் ஐ நோ ஐ எம் பிஹேவிங் டிஃப்ரெண்ட்.
நானே என்னை புஷ் பண்ணி வெளியே ஒரு வாக் போவேன். வெளியே நேச்சரில் போய் வாக் பண்ணிங்கனாலே முக்கால்வாசி இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே கம்மியாகிடும். பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்ன்ட்டு. அதே மாதிரி செகண்ட் ட்ரைமஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப இருக்காது. பட் இதுதான் உங்களுடைய ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க. செகண்ட் ட்ரைமஸ்டரில் என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் இருந்ததோ செகண்ட் ட்ரைமஸ்டரில் எல்லாமே சுத்தமாக போயிடும், இல்லை அட்லீஸ்ட் கம்மியாகும். அதனால் நாங்கள் மோஸ்ட்டாக செகண்ட் ட்ரைமஸ்டரில் ட்ராவல் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லுவோம். ஏன்னா தேர்ட் ட்ரைமஸ்டரில் மறுபடியும் உங்களுக்கு ரொம்ப டயர்ட்னஸ் வரும், பேக் பெயின் வரும். ஸோ நிறைய பயம் வரும் தேர்ட் ட்ரைமஸ்டர் நெருங்கும் போது. ஏன்னா டெலிவரி டேட் கிட்ட வருதுல்ல. ஸோ அந்த பயம் வருதும் கம்ப்ளீட்லி நார்மல். சில பேர் ரொம்ப பதட்டப்படுவாங்க, நம்ம எப்படி பார்த்துக்க போகிறோம் குழந்தைய, எப்படி இருக்க போகுது நம்ம லைஃப். இது எல்லாமே நம்ம ஹார்மோன்ஸ்னால தான் நடக்கிற ஒரு விஷயமே. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்லி நார்மல். இது எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணணும். உங்களுடைய ப்ரெக்னன்சி ஜேர்னி ஒழுங்காக இருக்குன்னா நீங்கள் ப்ரெக்னன்சி கிளாஸஸ் போகணும். உங்களுடைய ஹாஸ்பிட்டல்ஸில் இல்லைனா உங்களுடைய கிளினிக்கில் இருக்க டாக்டர்ஸே உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜேர்னி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நிறைய மதர்ஸையும் மீட் பண்ணுவீங்க. ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு உடலுறவு வைக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு நல்லது இல்லை ஆபத்தானதா? என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். நாங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் நானே வந்துட்டு பர்சனலாக சொல்ல வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது இதை பற்றி. இப்போ என்கிட்ட ஒருத்தங்க வராங்க அப்படின்னா நான் முதல்ல பார்ப்பேன் அவங்கக்கிட்ட சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. என்ன மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால், இப்போ உங்களுக்கு ஸ்கேனில் வந்து நஞ்சுக்கொடி, அதாவது பிளசண்டான்னு சொல்லுவாங்க, அது கீழே இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் உடலுறவு வச்சுக்கூடாது. அதே மாதிரி முன்னாடி உங்களுக்கு ஏதாவது அபார்ஷன்ஸ் ஆகிருந்தது, ரிஸ்க் ஆஃப் அபார்ஷன்ஸ் ஏதாவது இருக்கிறது. சில பேருக்கு முன்னாடி ப்ரெக்னென்சியில் வந்துட்டு குறை மாதத்தில் குழந்தை பிறந்திருக்கும், ப்ரீடம் லேபர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நடந்திருந்ததுன்னா, இல்லைனா மல்டிபிள் ப்ரெக்னென்சி, அதாவது ட்வின்ஸ் இல்லைனா ட்ரிப்ளெட்ஸ் இருக்குது, இல்லைனா ஐவிஎஃப்ல கன்சீவ் ஆகிருக்கீங்க. சில பேர் ஐவிஎஃப்ல கன்சீவ் ஆனால் கூட ப்ராப்ளம் இல்லை, ஆனால் சில பேருக்கு நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும் ஐவிஎஃப் இருந்தால் கூட. அந்த மாதிரி டைம்ஸில் வந்துட்டு நாங்கள் இன்டர்கோர்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். இல்லாட்டி நீங்கள் நார்மலாக உங்களுக்கு எந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இல்லை, ஏன்னா ப்ரெக்னன்சி இஸ் அ நார்மல் ஃபினாமினன் இல்லையா, ஒரு ஜென்ரல் ஃபிசியாலஜி, ஒரு நேச்சுரல் திங். அதையே நம்ம எல்லோரும் வித்தியாசமாக யோசிக்கிறோன்னு தெரியல. பட் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறதுனால உங்களுக்கு அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பெயின் இருக்கிற மாதிரி தெரியும், அது கம்ப்ளீட்லி நார்மலாகவே பெயின் இருக்கும். ஆனால் ஒரு குழந்தை உள்ளே இருக்கும் போது நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஐயோ ஏதாவது நடந்துருமோட்டு, ஒன்றுமே நடக்காது. உங்களுக்கு இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதுவும் கம்ப்ளீட்லி நார்மல் தான், கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பட் இன்டர்கோர்ஸ்னால எந்த ப்ராப்ளம் வரப்போகிறதில்ல ப்ரெக்னென்சியில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு லோ ரிஸ்க் ப்ரெக்னென்சினா இன்டர்கோர்ஸ் ப்ரெக்னென்சியில் வச்சுக்கலாம். கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னாலே வந்துட்டு நீங்கள் ஒரு 3-4 மந்த்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 5 மந்த்ஸ் எந்த வேலையுமே செய்யாதீங்க, பெட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, எங்கேயும் வெளியில் போகக்கூடாது, எங்கேயும் ட்ராவல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக வந்து கேள்விப்படுறோம். நிஜமாலுமே அப்படி தான் இருக்கணுமா, இல்லை எப்போ இருந்து இந்த ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், அவங்களுடைய ரொட்டீனை வந்துட்டு பெண்கள் பார்க்கவே கூடாதா? அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன், ப்ரெக்னன்சின்றது ஒரு நேச்சுரல் ஃபினாமினன். நம்ம எப்போவுமே எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கணும். பட் என்ன, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷன் எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுடைய குழந்தை வளர வளர நம்ம வயிறு பெருசாகிட்டு வருது இல்லையா, ஸோ நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கொஞ்சம் மாறும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் உங்களுக்கு போகும் நடக்கும்போது. அதனால தான் காஷன்லாம் இருக்கிறதுக்கு சொல்கிறாங்க. மெத்தபடி நீங்கள் வந்து எப்போவுமே பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு எதுவுமே கிடையாது. எப்போவுமே எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொன்னேன், பிளசண்டா ப்ரீவியா நஞ்சு கொடி கீழே இருந்ததுன்னா, இல்லைனா கர்ப்பப்பை வாயில் வந்தது ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி டைம்ஸ், அப்படி இல்லைனா குறை மாதத்தில் குழந்தை பிறந்தது, இல்லைனா முன்னாடி அபார்ஷன் ரிஸ்க் ஏதாவது இருந்ததுன்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறது உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும். பட் எக்ஸசைஸ் நான் சொல்கிறது, நீங்கள் ரெகுலர் வாக்கிங்லாம் போடலாம். அப்படியே படுத்துகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெக்னன்சிலே பார்த்தீங்கன்னா உங்கள் பிளட் வால்யூம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் படுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கால் கையிலலாம் ரத்த கட்டி வந்துடும். ஸோ எப்போவுமே கூகுளோ இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்களோ ரிலேட்டிவ் சொல்கிறதுங்களாம் எதுவுமே கேட்காதீங்க. உங்கள் டாக்டர்கிட்ட போய் முதல்ல கேளுங்க, ஏன் எதுக்காக நீங்கள் இந்த ரீசன் சொல்கிறீங்க, எதுக்காக என்னை படுக்க சொல்கிறீங்க, எதுக்காக என்னை ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ரீசன் கேளுங்க. ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும். உங்களுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா ஓகே, நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா மற்றபடிலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னா கிடையாது. பட் ட்ராவல் பண்ணும்போது சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து காரில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாங் டிஸ்டன்ஸ் எங்கேயாவது போகிறீங்க, ஒரு 4-5 hours போகிறீங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு ஒரே பொசிஷனில் உட்காந்துருக்கோம். சாதாரணமாகவே நம்ம ரொம்ப நேரத்துக்கு ஒரே பொசிஷனில் உட்காந்துருந்தா நம்மளுக்கு உடம்புலாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ ப்ரெக்னன்சியில் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ எவ்ரி 1 hour ஒன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டியாவது உங்களுடைய கை காலை வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் காரை நிறுத்திக்கிட்டு நடங்க. இந்த மாதிரி பண்ணிங்கனாலே ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும், கால் வீக்கம் வராது. இந்த ரீசனுக்காக சொல்கிறோம். ஃப்ளைட்டில் கூட நம்மளால் நடக்க முடியும், உள்ள ட்ரெயினில் கூட நடக்க முடியும், பஸ்ஸில் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த வெஹிக்கிளில் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம், பைக்கில் கூட போகலாம், ஸ்கூட்டரில் கூட போகலாம், எதுலேயே வேணாலும் போகலாம். ஆனால் பைக்கில் போகும்போது உங்களுக்கு பேக் பெயின் வருது அப்படின்னா இந்த மாதிரி அப்டாமினல் பெல்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் பாஸ்டர்,
உங்கள் பாஸ்டர் மாறுறதுனால தான் உங்களுக்கு பேக் பெயினே வருது. இல்லைனா யூஸ்வலி பேக் பெயின் வராது. பாஸ்டர் ஒழுங்காக இருக்கணும். நீங்கள் உட்காரும் போது இது மாதிரி கூணு போட்டெல்லாம் உட்காரக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக உட்காரணும். நடக்கும் போதும் அதே மாதிரி உங்கள் பாஸ்டரை ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த பேக் பெயின் பிரச்சனை வராது. சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். போய் செத்து தொலையா. அம்மா நான் இவளுக்கு அறிய மாட்டாங்க.